எங்களை தாரான் போகும்போதெல்லாம் அந்த லேத்துக்கு இருக்குல்ல அவர் 3 போலீஸ்காரன் அப்பாயின்மெண்ட் மழை அழைச்சதுனால பாடி வந்து ஒரு 3 நாள் கழிச்சு வேற மட்டும் விட்டுறாது இல்லையா சார் பார இல்லை அந்த நூசி அவங்க இவங்க ட்ரை பண்ணுறதுக்கே ஒன்றும் இதாகலையோ? வேற எங்கேயே போன மாதிரி இருந்து நீ சரி சரி ஆப்போசிட்டாக இருக்கு. இல்லை அப்படியே இருங்க கரெக்டாக இருக்கும். திரும்ப சார் அப்பா நீங்க சார் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் நல்லபடியாக கொண்டாடுறோம். ஏன்னா நீ இருக்கிறனால தான் நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக நீ இருக்கிறனால தான் நாங்கள் இதாக இருக்கோம். எப்படி நிஷாந்தோட உடல் வந்து ப்ராப்பராக இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு எல்லா எஃபர்ட் ஆன டெய்லி பேசிஸ் எப்படி நம்ம போட்டோம் அதே மாதிரி தங்கச்சியுடைய நான் சொல்லியிருக்கேன், நான் ஃபோனில் பேசியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு வேலை, ப்ராப்பரான வேலை, அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஃபிஷரிஸில் என்னோட டிபார்ட்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ப்ராப்பராக எங்கே உங்களை ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி நான் அதை பண்ணித்தரேன். அதை மாதிரி பசங்களுடைய எஜுகேஷன் மற்ற விஷயங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி ப்ராசஸில் இருக்குது, பேசியிருக்கேன். கவலைப்படாதீங்க. உங்கள்கிட்ட நேரில் வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வாங்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன். அது எங்கிட்ட கொடுங்கம்மா.
நான் ஃபோனில் சொன்ன மாதிரி அண்ணா அந்த சைடு வந்துடுங்க அண்ணா நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்காதீங்க பிரசாந்த் அவ்வளோ ஸ்ரீதரா அண்டை நீ எதுனா சொல்லியிருந்தா அண்டை எங்களுக்கு பொறுப்பு சரி அவன் தான் எங்களுக்கு சரி எல்லாமே அவன் தான். அது விடுங்க நம்மளே வந்து பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா அண்டை சொல்லியிருந்தா அண்டோ நீங்கள் வந்து உங்களுடைய பொறுப்பு உங்களோட பகுதி அப்படின்றதுனால நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். எதுனாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள் சரிங்களா. அண்டை அவங்க கேட்டுட்டியா? பேசிக்கான விஷயங்கள் என்ன பண்ணி கொடுக்கணுமோ அதை நம்ம பண்ணி கொடுக்கணும். கவலைப்படாதீங்க. இல்லை அண்டை நீ சொல்லினாலே அவன் பார்த்துக்குவான். இது வச்சு இது அவங்களுடைய ரெஸ்யூமே ப்ராப்பர் வேலை ஒன்று அண்டை பார்த்துக்கிறீங்களே சார் அவங்க இன்னொரு ரிக்வஸ்ட்டு இன்னும் வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ்மெண்ட் இல்லை. ஸோ வந்து எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் இன்வால்வ் ஆனால் கொஞ்சம் இமீடியட்டாக முடியும். நான் உடனே பேசுவேன். டிஜி ஷிப்பிங் தேவைப்பட்டா நானே டேரெக்டாக பேசுவேன் சரிங்களா. அது வந்து என்ன அது கவர்மெண்ட் ப்ரொசீஜர் அது நம்ம வந்து பேசி அந்த கம்பெனிக்கிட்டே வந்து பேசுறதுக்கு எல்லா விஷயமே ஏற்பாடு பண்ணோம். ஆல்ரெடி அப்படி தான் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் தான் பேசிட்டு இருக்கோம். பேசி எல்லாமே பண்ண வேண்டியது என்ன படிக்கிறப்ப இன்னும் சரி சரி ஓகே ஒரு வயசா நைட்டு வீடியோ சொல்லி இங்கே அப்ராட் அவரோட கம்பெனி நீங்கள் இருங்க வார் ஜோனில் இருந்தனால இன்டர்நெட் கனெக்ஷன் கவர்மெண்ட்டில் வார் ஜோனில் இருந்தனால ஸோ ப்ராப்பர் கம்யூனிகேஷன் தான் கொஞ்சம் மனசு கஷ்டம் வருது. முதலே தெரிஞ்சிருந்தால் ஒருவேளை தெரிஞ்சிருந்தால் நியரஸ்ட் ஆஃப் பார்க்கோ இல்லை ஹெலிகாப்டர் எலக்ட்ரிஷன்ஸோ இல்லை ப்ராப்பர் மெடிக்கேஷன்ஸும் கிடைச்சிடும். அவங்க அந்த கம்பெனி ஓனர் மிஸ்டர் பாரார் அண்ட் ஜோயிந்தர் பாரார் சார் அவங்க ஃபுல்லாக எஸ்கேப் ஆகணுமோ அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் காம்பன்சேஷன் சரி 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 பாண்டவர் என்ன பேசிட்டு எம்பசியில் வந்து பேசணும். அதுதான் ஒரு ராமின்கிட்ட பேசுகிறது அந்த ஒரு ரிப்போசிஷனும் நீங்கள் வந்து எழுதி கொடுக்கணும். சரி அதை ஃபாலோ பண்ணுங்க. சரி இந்த மாதிரி அவங்க நிஷாந்தோடைய மனைவி கேட்குறாங்க கம்பெனி கேட்டு சொல்லுங்கள். உடம்பு சரியில்லாத போது இருந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே இருந்து மரண செய்தி மட்டும் எங்களுக்கு வந்துச்சு. அதுதான் இது எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் தரப்பில் சொல்ல வேண்டியது எல்லாமே எழுதி கொடுங்க. அதை வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் சார்பாக நம்ம பேச வேண்டிய விஷயம் அதுபோல் ஒரு சீமன் வந்து வெசலில் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு
காம்படிஷன் வந்து ஒரு 55 lakh rupees வந்து Q&A வந்து கொடுப்பாங்க. அதுவும் இதையும் நம்ம முயற்சி பண்ணி நம்ம கொஞ்சம் இதையும் ரெக்வசிஷனாக போட்டு அந்த கம்பெனிக்கு வந்து நம்ம கிளைம் பண்ணணும். நம்ம அதை கொஞ்சம் வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம கொஞ்சம் அது கண்டிப்பாக ஏன்னா அது அந்த குடும்பத்துக்கு குழந்தைகளுக்கு அது சேர வேண்டியது செய்ய வேண்டியது அது நம்ம செய்வோம். நம்ம அதுவும் ஒரு ரெக்வசிஷனாக போட்டுருங்க பண்ணி பண்ணி தர மாட்டோம். ஒரு சமையல் எழுதி சரியா இந்த அவங்களுக்கு என்னன்னா கைட் பண்ணுங்க ஆண்டோ இல்லை நம்ம பண்ணி பசங்களை வச்சு நம்ம லாயர்ஸை வச்சு அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அது அவங்க சைட்ல இருந்து வர்ற மாதிரி அதை ப்ராப்பராக அந்த கம்பெனிக்கே நம்ம அனுப்புவோம். சரிங்களா? சரியாம்மா? சரியா? கவலைப்படாதீங்கம்மா. உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு என்கிட்ட ஞாபகப்படுத்துறதுக்கு பிரதர்ஸ் இருக்காங்க. அதனால ஒன்றும் கிஷோர் அண்ணனையோ ஆண்டோ அண்ணனையோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் வந்து எனி டைம் எனி திங். ஏன்னா கிஷோர் அண்ணனுக்கு தெரியும், அவர் தான் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். இந்த நியூஸ் கேள்விப்பட்டதுலேருந்து நானும் அவர்கிட்ட கைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதனால் என்னென்ன ஸ்டேட்டஸ் நடக்குது அப்படின்றத அவரும் எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தார், நானும் மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். சரிங்களா? ஒன்றும் கவலையப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்குமா? சரியா? நீங்கள் இன்னும் நல்லபடியாக அவருடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். சரியா? நிஷாந்தோட பிளெஸிங்ஸ் இருக்கும். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சரியா? we are all there with you. சரியா? ஓகே. ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரியா? அண்ணன் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சமையல் மட்டும் ரெடி பண்ணிடுங்க. அது வந்து நான் அவங்க அதை பார்த்துட்டு பண்ணி அந்த என்ன பண்ணணுமோ அதை வந்து அவங்க பண்ணுவாங்க. அவங்களும் முடிஞ்சு என்னவோ அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 100% அந்த டீம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக சார். 4 days எல்லாம் ஆக்சுவலாக 6 மணிலேருந்து காலையில் 6 மணிக்கு அவங்க ஒரே ஒரு இதாக சொல்கிறாங்கண்ணே, சொந்த குழந்தைங்க இருக்கு, யாரையும் நம்பி இல்லை, ஜாப் அப்படின்ற நீங்கள் வந்து பசங்களை வந்து நல்ல ஆளாக்குற அளவுக்கு நம்ம வந்து பண்ணிக்கலாம். அது நம்ம அண்ணன் சொன்னால் 100% சரியாமா? இன்னொரு கொஸ்ட் சார், சிஎம் சாரை பார்க்கணுமா? இல்லை, அது நான் அவர்கிட்ட கேட்டுட்டு நான் வந்து தலைவர்கிட்ட நான் கேட்டுட்டு நான் பர்மிஷன் வாங்கிட்டு நான் சொல்கிறேன். சரிங்களா? அவருடைய சரிங்களா? கண்டிப்பாக உங்களோட கோரிக்கைகளில் ஒன்றும் அது வந்து அது என் மூலமாகவே நம்ம பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவருடைய தலைவருடைய டைமு அவர் டிசைட் பண்ணணும். அதை நான் கேட்டுட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா அவரும் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் நான் பார்த்துட்டு அவங்க ஓகேன்னதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அது ஏற்பாடு பண்ணுறேன். சரிங்களா? நல்லா படிக்கணும். சரியா? படிப்பியா? நல்லா படிப்பியா? சரியா? நல்லா படிக்கணும். ஓகே? அவசியங்க. சரியா? உங்களுக்கு என்ன வந்தாலும் அவங்களுக்குலாம் தெரியாது. அவர் எத்தனை மணிக்கு என்னை கூப்பிட்டு பேசினார், அண்ணன் எத்தனை மணிக்கு கூப்பிட்டு பேசிட்டு. அதான் இப்போ நிஷாந்த் வீட்டில் ஏதோ குருஸ்புரத்தில் அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு தான் வர்றேன். அவருடைய உடல் இங்கே வந்து ரீச் ஆகுறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் எல்லா ஏற்பாடுகளும் தகுந்த அதிகாரிகள்கிட்ட பேசி அவங்களோட சப்போர்ட்டில் ப்ராப்பராக வந்துகிட்ருக்கு. அது மாதிரி அவங்களோட ஒய்ஃபு சரபின் அவங்களுக்கு அவங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி என்னோடய டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை தகுந்த ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அந்த பசங்களோட 2 சின்ன குழந்தைங்க, 3 இயர்ஸில் ஒரு பாப்பா, 10 monthஸில் ஒரு பாப்பா. ஸோ அவங்களுடைய எதிர்காலத்துக்கு அவங்களோட படிப்புக்கு மற்ற விஷயங்களுக்கு எல்லாமே நானும் டிபார்ட்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்குறேன். ஸோ எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அவங்க நம்ம மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த தங்கச்சி நம்ம ஃபேமிலி. ஸோ நம்ம குடும்பத்துக்கு நம்ம எப்படி பார்த்துக்குவோமோ அந்த மாதிரி பார்த்துக்குவேன். அது மாதிரி பகுதி ஆண்டோ அண்ணன்ட்டையும் சொல்லியிருக்கிறேன். கிஷோர் அண்ணன், சாம் எல்லாருமே அந்த குடும்பத்துக்கு நான் சென்னையில் இருக்கிறேன் அப்படின்னா கூட அவங்க நம்ம டீம் எல்லாமே பார்த்துக்குவாங்க. ஸோ எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நிஷாந்தோடைய பிளெஸ்ஸிங்கும் அவருடைய அந்த ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு டெஃபினட்டாக இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ். அதுக்கு எல்லாமே பண்ணியிருக்கு. அது ஆன ஹவர்லி பேசிஸில் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அது கிஷோர் அண்ணன் தான் எங்கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எம்பசி டு எம்பசியில் பேசி தகுந்த அதிகாரிகளோட பேசி அதுக்கு உண்டான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்திருக்கோம். மோஸ்ட்டாக நாளைக்கு அந்த மாதிரி வந்துடணும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் இப்போ பேசியிருக்காங்க. அதை வந்து ஒரு அவங்ககிட்ட இருந்து ஒரு ரெக்கார்டாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் சம்மந்தப்பட்ட
நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் பண்ணியிருக்கேன். நாட் அ ப்ராப்ளம். எதுங்க? அதுதான் அதை அரசுக்கிட்ட பேசிட்டு தகுந்த அதிகாரிங்கக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு ஜாப் சப்போர்ட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு அடிப்படை தேவைகளுக்கு உண்டான விஷயங்களை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நஷ்ட ஈடு வாட் எவர் இட் இஸ் அது என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு ஆஸ் பர் லா ரூல்ஸ் படி நம்ம பண்ணலாம். பாலிசியில் என்ன இருக்கோ அந்த மாதிரி பண்ணலாம். நன்றி. தேங்க்யூ.